செய்தியை நமக்கு தரும்படியாக தேவனுடைய சமூகத்திலே சொல்லுமா. தேவன் நம்மை நடத்தட்டும். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, பிள்ளைகளுடைய சமூகத்திலே வந்து எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். கடந்த நாட்கள் நீர் நடத்தின விதத்துக்கு நன்றி செலுத்தும். எண்ணற்ற நன்மைகளை செய்தி எங்கள் குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர், திருச்சபைக்கு பாராட்டின கிராமம், தேசம் எல்லாவற்றுக்கும் நன்றி. நீர் எங்களை காத்து இந்த வருஷத்திலே 12ஆம் மாதத்திலே 15ஆம் தேதி நடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இன்று இந்த பாதத்தில் அமர்ந்திருக்க நாங்கள் ஆண்டவரே ஆராதனை மகிமையாக இருக்க வேண்டிக்கொள்ளும். நல்ல பாடல், ஜெபங்கள், செய்தி ஆசீர்வதித்தார். கிருபை தொடரட்டும். அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக 47ஆம் ஞானகீர்த்தனை பாடும். அம்பர உம்பர மும்புகழும் திரு ஆதிபன் பிறந்தார். 47ஆம் ஞானகீர்த்தனை பாடும். அம்பரமும் பரமும் புகழோன் திரு ஆதி பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழோன் திரு ஆதி பிறந்தார். ஆதிபன் பிறந்தார், அமலாதிபன் பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழும் திரு ஆதி பிறந்தார். அன்பான பரனே, அருள்மே காரணனே. அன்பான பரனே, அருள்மே காரணனே. நவ அர்ச்சய சச்சிதரட்சகனாகியவோ சீத பானே. அம்பரவோ பரமோ புகழோந்திரு ஆதி பிறந்தார். ஆதம் பாவமர நீதம் நிறைவேற. ஆதம் பாவமர நீதம் நிறைவேற. அன்று அல்லீராவின் வெள்ளையடி இனில் கொல்லணையில் பிறந்தார். அம்பரவும் பரமும் புகழோந்து ஆதிவ பிறந்தார். ஞானி தேட வான பாட. ஞானியர் தேட வான பாட. மிக நன்னயமுன்ன பன்னருமே செய்யாயின் நீலம் பிறந்தார். அம்பரம் ஆதிப பிறந்தார். கோனவர் நாட தானவர் பாண்டாட. கோனவர் நாட தானவர் பாண்டாட.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்க பலன். வாலவைதியின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார், அவைகளால் தம் அம்பரா துணிகளை நிரப்புருஷன் பாக்கியவான். பிரசவ ஸ்திரீ செய்ய வேண்டிய ஸ்தோத்திர ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினால் பேர்காலத்துக்கு இந்த மிகுந்த மோசத்திலே நாசத்திலிருந்து உன்னை விலக்கி ரட்சித்து உன்னை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து தெய்வ பிள்ளைகளாய் தெய்வ குடும்பமாய் கொண்டு வந்து நினைத்திருக்காய். நீ அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டிய சங்கீதமாவது 116ஆம் சங்கீதம். 116ஆம் சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தை என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டை சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியுமுள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்தில் நடப்பேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா பாரலுக்கு அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். எருசலேமே நடுவில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் டாவதாக ஆதிலம் பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். 127ஆம் சங்கீதம். 127ஆம் சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளி விழித்திருக்க விருதா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரு சுதந்திரம், கற்பத்திங்கனி அவரால் கிடைக்கும் பலன். அவைகளால் தன்னம்பரா துணி நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடியாமல் ஒலிமிகு வாசலி சத்துருக்களோடு பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆதிலம் இப்பொழுதும் பொழுதும் மான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் பரிசுத்தராயிருக்கிற நீங்களும் பரிசுத்தராயின்னு சொன்னீர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாளிலே உலகத்திலே பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க பரிசுத்த குடும்ப வாழ்க்கையை இணைத்தீர். அதுபோல் இந்த நாட்களிலே தேவனால் கணவனை இணைக்கப்பட்ட பிள்ளைகள் நாளே ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இந்த நாளை தேவனுக்கு முன்பாக திருச்சபை முன்பாக தேவாலயத்தின் முன் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த சந்ததியை ஸ்தோத்திரிக்கத்தக்கதான கிருபை தந்தீர். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பரிசுத்த பிள்ளைகளாய் பரிசுத்த சந்ததியாய் வாழ பிரார்த்தனை செய்கிறோம். தேவரீர் நாளை கணவன் மனைவி ஆசீர்வதித்து பிள்ளைகள் பாக்கியத்தை கொடுக்கிறீர். ஆண்டவர் இந்த நாள் 2வது குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து பிள்ளையை பலப்படுத்தி ஆசீர்வதித்தீர். நாளில் நல்ல சுகபலன் கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தீர். இந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற வார்த்தைகளோடு பிள்ளையை பக்தியிலே செபத்திலே வளர்க்க கிருபை தாரும். இந்த பிள்ளையை வளர்த்திட்டு உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று அந்த மோசை பிறந்த போது அவருடைய தாயினிடத்திலே பார்வன் குமாரத்தி சொன்னது போல என் தேவன் இந்த பிள்ளையை வளர்த்திட எனக்காக என்று சொல்லுகிறேன். அதுபோல் ஆண்டவரே, பக்தர்கள் பரிசுத்தவான்கள் குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக வளர்த்தது போல இந்த பிள்ளைகளை பரிசுத்தத்தில் படிக்க வைக்க ஆண்டவரை வாழ வைக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்து இந்த சந்ததியை பரிசுத்தந்தையாக காத்துக்கொள்ளும். தேவரே, தகப்பன் தாய்க்கு
கடின உழைப்பை ஆசீர்வித்து வருமானங்களை கொடுத்து ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஆயுசு கொடுத்து காத்துக்கொள்ளும். அதுபோல் ஆண்டவரே, பிள்ளைகள் 2 மக்களை கொடுத்தேன். மூத்த மகளை ஆசீர்வித்து, அதுபோல 2ஆம் மகளை தந்து ஆசீர்வித்து முன்பாக நிற்க கிருபை தந்தீர். இடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காய் ஆசீர்வாதத்துக்காக வாழ்த்துக்கிறோம். திருச்சபையை வாழ்த்துகிறோம். ஊழியர் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நீர் வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நாளிலே பரிசுத்த பாடல்களை பாடவும், பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும், அதை சொல்லவும் பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய சந்ததி பரிசுத்த சந்ததி, இது என்றென்றும் நிலைத்திருக்க சந்தை ஆசீர்வதியும். அதுபோல ஆண்டவரே, மகனுடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இங்கே மகளுடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்து, உடன் பிறந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா நன்மையை நடத்தும். தேவனுக்கு முன்பாக தேவாலயத்தில் வர நல்ல சந்ததிகளாய் காணப்படணும். பரிசுத்த ஓய்நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஒரு பரிசுத்த சந்ததி என்ற அனுபவத்துக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆவியை நடத்தும். நன்றி பிதாவே. தொடர்ந்து நம்முடைய சர்வல்ல நாம பிள்ளைகளோடு நல்ல சுகபலன் கொடும். குழந்தைக்கு நல்ல சுகபலன், நல்ல சாப்பிட பலன் கொடும். கர்த்தர் பாதுகாப்பளியும். பிரயாணங்கள், போக்குவரத்து, வண்டிகளில் பிரயாணம் போகும்போது எல்லாவற்றையும் பாதுகாப்பு தரும். இல்லத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு. எல்லா காற்றின் ஆசீர்வாதம், வெயிலின் ஆசீர்வாதம், மழையின் ஆசீர்வாதம், பனியின் ஆசீர்வாதம் தங்கட்டும். ஒன்று குறையில்லாமல் ஆண்டவர் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஆலயம், பாடல், ஜெபங்கள், மகிமை, கனம் கொடுக்க பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வந்திருக்க நாங்கள் யாவரும் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், குடும்பமாய் பிள்ளையாருக்கு ஜெபிக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரவும். பாடவாசி கேட்போம். சாம் பாடவாசி. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை அருமையான சாம் வாசிப்பான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 18 வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தேகொஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாருமே பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், மேதரும், எலோமித்தியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரதிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபனோனியின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டது. அறிவிப்புகள் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் நம்மை அனைவரையும் கூடிவர செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன், தோத்தரிக்கின்றேன். வந்துள்ள அனைத்து பிள்ளைகளையும் சபை மக்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய மத்தியில் அமர்ந்துள்ள நமது சபை ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்தவுடனே
வாலிப ஆண்கள் ஜெப கூடுகையும் தாய்மார்கள் ஜெப கூடுகையும் நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 18-12-24 புதன் தெற்கு தெரு மற்றும் பஸ் ஸ்டாண்ட் சுற்றியுள்ள பகுதிகளிலும், 19-12-24 நடுத்தர் மற்றும் 20-12-24 வெள்ளி வடக்கு தெரு மற்றும் வடக்கு ஓர ரோடு தெரு, 21-12-24 சுவிநகர் மற்றும் கால்வாய் கீழ்கரையில் அமைந்துள்ள வீடுகளில் நமது கீத பவனி நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அந்த பொறுப்பாளர்களுடைய பெயர்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டுள்ளது. அவர்கள் கர்த்தருக்காக உழைத்து உங்களால் இயன்றதை நீங்கள் பவனி முடிந்தவுடனே ஸ்நாக்ஸாகவோ அல்லது ஏதோ கொடுக்க உங்களை அன்போடு நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. அதுபோல் 22-12 இரவு 7 மணிக்கு சண்டே கீத ஆராதனை நடைபெறும். 7 பாடங்களும் 7 பாடல்களும் நடைபெறும். முழு குடும்பமாக பாடும்பொழுது முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். 29-12 ஞாயிறு காலை 9:30 மணிக்கு முதல் மணி அடிக்கப்பட்டு 10 மணிக்கு 2ஆம் மணி அடிக்கப்பட்டு விசேஷித்த தோத்திர ஆராதனை நடைபெறும். துதிய ஆராதனையோடு சேர்ந்து நடைபெறும் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதற்கான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக உங்களிடத்திலே நாங்கள் காணிக்கைகளை வரவேற்கிறோம். அதற்காக நம்ம சபை சார்ந்த ஜே மில்டன் சன் ஆஃப் ஜான் தேவிசேயர் அவர்கள் ரூபாய் 5000, ஜே நியூட்டன் சன் ஆஃப் ஜான் தேவிசே அவர்கள் 5000 கொடுக்கப்பட்டுள்ளார்கள். கர்த்தர் தாமே குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் அறிவிக்கப்பட்டபடி 29 மாலை 3 மணிக்கு கிறிஸ்மஸ் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். எல்கேஜி யூகேஜி 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு வாய்மொழி தேர்வு மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். இன்று மாலையிலே அனைத்து வீடுகளிலும் அதற்குண்டான ஷெட்யூல், அதாவது பரீட்சை எப்படி நடைபெறும், மதிப்பெண்கள் விவரமாக அடிக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்று நான் அறிவிக்கின்றேன். மற்றும் வேறு அறிவிப்பில் ஏதும் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுது வசனம் சொல்லப்படும். For God did not send His Son into the world to condemn the world, but to save the world through Him. John chapter 3 verse 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:8. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றிக் கொள்வீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. பற்றிக்கொள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீராக. உபாகமும் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
For God so loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. John chapter 3 verse 16. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்டு அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை பற்றிக்கொள்வீராக. உபாகமம் 13:4. அவருனை வேறொன்னை கண்ணிக்கும் பாலன் கொலைநோய்க்கும் தவிர்ப்பார். Hold fast, you shall walk after the Lord your God and fear him, and keep his commandments and obey his voice. You shall survey him and hold fast to him. Daniel chapter 13 verse 4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவர் சேவித்து அவரை பின்பற்றி கடவீர்களாக. உபாகம் 13:4. பற்றிக்கொள், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை பின்பற்றி அவரை கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றுவீர்களாக. உபாகம் 13:4. பற்றிக்கொள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. உபாகம் 13:4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. உபாகமும் 14:4. பற்றிக்கொள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக்கொள்வீர்களாக. உபாகமும் 13:4. மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. 33ஆம் கிறிஸ்மஸ் கீதத்திலே கேள் ஜென்மித்த ராயர்கள் எண்ணில் துத்தியமே பாட.
ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல பரிசுத்த ஓய்நாள் மதிய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறோம். எங்களை நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். பலவீனம், சோர்வு, கவலை, வியாதி, வருத்தங்கள் எல்லாம் ஒரு பகுதி இருந்தால், பல பாடுகள் ஒரு பகுதி இருந்தால், இந்த நாளில் உமக்கு முன்பாக பரிசுத்த அப்பாவுக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய பாடலை ஆசீர்வதித்தவர், நாள் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தார். இந்த ஆராதனை ஆவியானவர் சொல்லும். மரியாளுடைய வாழ்வை சந்தித்த தேவன், மரியாளை எதற்கென்று நியமித்த தேவன், அதற்காக தேவதூதனை கொண்டு சொன்ன வார்த்தைகளை இந்த நாட்களில் அறிந்து கொள்ள எங்களுக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். லூக்கா 1 அதிகாரம் 35 வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றார். இங்கே பரிசுத்த ஆவியார் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் அப்படிங்கிற நாட்களே தேவன் சொன்ன வார்த்தை தூதன் கொண்டு சொல்கிறார். தூதன் அதை சொன்னபோது மரியாளுடைய வாழ்வு புரிந்து கொள்ள முடியல. தெய்வ திட்டத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். ஆனால் அந்த திட்டம் பரிசுத்த திட்டம். அது பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கிற பலன். இந்த நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியின் அந்த மகிமையை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாத ஒரு மரியாளாக காணப்பட்டார்கள். இப்பொழுது சொல்லார், உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களின் மகிமை நமக்கு தெரியாமல் இன்றும் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தது, அறிந்தது, தெரிந்தது நமக்கு தெரியும். அதை நாம் பார்த்திருக்கிறோம், அதை ருசித்திருக்கிறோம், அல்லது எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் கடந்து வருகிறோம். ஒரு காலங்களிலே குதிரைகளிலும் கழுதைகளிலும் மாடுகளிலும் பவனி செய்த காலம், ஒட்டகங்களிலும் பவனி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது வாகனங்கள், பைக், கார், என்னென்ன விதமாய் நாம் பிரயாணம் பண்ணுவோம், ட்ரெயின், பஸ், விமானம் எல்லாம். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குள் வந்திருக்கிறது? இவைகளெல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு கீழே தான். பிளேன் எல்லாம் 120 வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கு முன்னாடி அப்படிலாம் பறக்க முடியாது. கப்பலும் போட் என்று சொல்கிற அனுபவம் தான். ஆரம்ப காலங்களிலே எவ்வளோ கஷ்டப்பட்டு தோணியில், மர வெள்ளத்தில் அவங்க கடந்து வந்தார். ஆனால் அது அந்த காலத்திலிருந்து இருந்தது. இப்போ அதை நாம் கேட்கும்போது சில காரியங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். டெலிவிஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், செல்ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அறியாத காலத்தில் அது எப்படி இருக்கும்? அமெரிக்கா, லண்டனில் ஆரம்பத்தில் வந்ததில்லை, அது எப்படி இருக்கும்? ஃபோனை பற்றி வந்தம்பரை தான் தெரியுது. இதுவா ட்ரெயினை பார்த்தா இதா ட்ரெயின் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ட்ரெயின் பார்த்ததே கிடையாது நிறைய பேர். அந்த காலம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ட்ரெயினை பார்த்தவங்க நம்ம கிராமத்தில் உள்ள கிடையாது. அந்த கிராமத்திலேருந்து சேர்மாதை போனால் ஏதோ ஒரு வண்டி வரும், 1:30 மணிக்கு. காலையில் எத்தனை மணிக்கு வரும் தெரியாது. அந்த வண்டியில் அங்கேருந்து செங்கோட்டைக்கு போகிற வண்டிகள், மெட்ராஸ் வர வண்டிகள் அதில் வந்து இறங்குவாங்க எல்லாரும். அப்போ அந்த வண்டி பார்க்கணும் இப்படியா இருக்கும், கருப்பா கறி, எப்பா எப்படி இருக்கும் தெரியாத, பார்த்தோன்னா ஆச்சரியப்படுதான். அநேக கிராமங்களில் இருக்கிறவங்களை இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளாத மக்கள் உண்டு. ஆரம்ப நாட்களில் டெலிவிஷன், செல்ஃபோன் கிடையாது, பார்க்கிற விதம் எதுவும் கிடையாது. இப்போ எல்லாமே அப்பட்டமாக எல்லாமே பார்க்க, எல்லாவற்றையும் பார்த்து இது தெரிஞ்சுக்கிட்டோம். அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது இருக்கும், புதுசாகவே இருக்கும். இன்னும் கூட இதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏதோ இப்போ எல்லாம் உங்களுக்கு பார்க்குறீங்க, படத்தில் பார்க்குறீங்க, செல்ஃபோனில்
டிவிலெல்லாம் காட்டுறாங்க எல்லா நிகழ்ச்சிகளையும். மறைக்காத ஒன்றும் இல்லை. நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் உறுப்புகளையும் அப்படியே அப்பட்டமாகவே வெளிப்படுத்தி காட்டுறாங்க. உள்ளே இருக்க குழந்தை எப்படி நெளியுது எல்லாவற்றையும் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த முறை தெரியுது. ஆனால் அன்னைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி மரியாளுக்கும் தெரியாது, யாருக்குமே ரொம்ப தெரியாது. ஆனால் ஒன்று இருந்தது, ஆவியின் ஏவுதலினாலே ஆவியானவர் அப்படிலாம் சொல்லப்பட்டு கர்த்தருடைய ஆவி ஏவ தொடங்கினார் சிம்சோனை அப்படிலாம் பார்க்குறோம். தேவ ஆவியினாலே ஏவப்படுகிற அனுபவம் நம்ம மனதிலே உருவாக்கும். அப்போ உருவாகும் போது நாம் தேவனால் நடத்தப்படுற பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போகலாம், வேண்டான்னு சொல்வார், நின்றுவிடுவோம். இதுபோல் மரியாள்கிட்ட பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வருங்கிறார். இது என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும், நான் புருஷனை அறியல, அப்போ எப்படி அந்த பிள்ளை பிறக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவி வரும் அப்படிங்கிறார். இப்போ தேவதூதன் சொல்லிட்டு சொன்னார், உன் இனத்தாளாகி எலிசபெத் அவள் ஒரு கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இப்போ தேவதூதன் சொன்ன வார்த்தை இப்பொழுது எப்படி உண்மையாகுது தெரியணும்ல. இப்போ சொன்ன மாத்திரத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா இங்கே பெத்லேமில் இருந்து இந்த அம்மா கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு வராங்க. வந்து எலிசபெத் வீட்டை பார்க்கிறாங்க. எலிசபெத் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஏறின சத்தம் கேட்டது, எலிசபெத் அம்மா. உடனே எலிசபெத் வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லப்பட்டு, துள்ளினது யாருக்கும் தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது, ஆனால் எலிசபெத்துக்கு தெரிஞ்சது. துள்ளின உடனே அந்த பிள்ளை துள்ளின மாத்திரத்திலே அது எப்படி துள்ளிச்சு தெரியுமா? அதை குறித்து சகரியாட்ட சொன்னார், சகரியா உன் மனைவி ஒரு குழந்தை பெறுவாள், அவள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான் என்பது அந்த அம்மாவுக்கும் தெரியாது. இங்கதான் ஊமையாச்ச யோவான் சொல்லுவாரா? அதான் ஊமையா போயிட்டார. ஏதோ குழந்தை பிறக்க வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்பவம் எதுவும் தெரியாமல் இருந்தது. இப்போ அந்த பிள்ளை பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருப்பான்னு சொன்னார், யோவானுக்கு தெரியும், ஆனால் எலிசபெத்துக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டே தான் ஊமையான அவட்ட அந்த அம்மாட்ட என்ன பதில் சொல்ல முடியும், தூதனை சந்திச்சு அதை பேசினது. இப்போ என்ன நடக்குது, இப்போ வீட்டுக்குள் இந்த மரியாள் போன உடனே இப்போ வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்தலை கேட்ட எலிசபெத்துடைய வயிற்று பிள்ளை துள்ளிற்று என்று சொல்ல. எப்படி துள்ளிச்சு? இந்த அம்மா பரிசுத்த ஆவினால் உன்னை நிரப்புவார் சொன்னாரு தேவதூதன், அதுபடியே மரியாள் பரிசுத்த ஆவியோடு கூட போகிறாள். இப்போ இந்த சகரியா மனைவி எலிசபெத்தும் அந்த குழந்தை பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பாங்கத. இப்போ துள்ளின உடனே இந்த அம்மாவும் பரிசுத்த ஆவி நிரப்பப்படுறாங்க. யாரு? எலிசபெத். இப்போ எலிசபெத்தும் பரிசுத்த ஆவி நிரப்படுறாங்க. சொன்ன அம்மா பரிசுத்த ஆவியுடைய அம்மா மரியாள் வாழ்த்துறாங்க. இப்போ எலிசபெத்து வயிற்றிருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அம்மா சொல்லும்போது இப்பொழுது இந்த பிள்ளையும் துள்ளிற்று. எப்படி நெருப்பு அக்கினி எரிகிறது பாருங்க. இப்போ இந்த பிள்ளை துள்ளினது காணாம இந்த மரியாளும் எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பட்டார். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு கவனிச்சு பாருங்க. எல்லாரும் புரிந்து கொள்ள முடியல, இன்னைக்கு இன்னும் புரிந்து கொள்ளல பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான நிச்சயம் உண்டு. அது எப்படி தெரியும்? எல்லாம் அனுபவிக்கதை பார்த்துட்டே இருக்கீங்க, புதுசா ஒன்று அனுபவிக்கணுமே பரிசுத்த ஆவியின் மகிமையே. அதை எப்படி அனுபவிக்க முடியும்? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய ரட்சிப்பு தேவன் தந்ததை கொடுத்திருப்பாரானால் அந்த ரட்சிப்போடு வேதவாசித்து ஜெபித்து பாடி துதித்து களி கூறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். பிள்ளைகள் என்ன பிறந்த உடனே அம்மா அப்பா சித்தி பெரியம்மா சொல்லுது, அது வளர்ந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சு அம்மா அம்மா அம்மாங்கு அப்படியே போக போக அம்மாங்க காலம் ஒரு வயசை தாண்டி போனோம் அம்மா அம்மாங்க அம்மா தத்தாங்க எல்லாம் சொல்லுது. போக போக தான் தெரிகிறது இந்த பிள்ளைடைய வளர்ச்சியில் தான் ஒவ்வொன்றும் வளரும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறியவில்லை, ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் உண்மையிலே விசுவாசித்து ஜெபித்து ஆராய்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே பேச ஆரம்பித்திடுவார். ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியினை காண்பிப்பார், பாடும்போது பரிசுத்த ஆவினால்
பாடுகிற அனுபவத்தெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இப்போ என்ன நடக்குது? மரியாள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, முந்தி வந்த வார்த்தை வேற. தேவன் சொன்னபடி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவின் வருவார் என்று சொன்ன வார்த்தை வந்துட்டாங்க. சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே அந்த அற்புதம் உடனே இருக்கும். தேவன் நமக்கு ஒன்று சொன்னால் அந்த நிமிஷத்தில் இருக்கும். சொன்னார், நீ எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போங்கார், உடனே எடுத்துட்டு போகிறான். அப்போது நீ சீலமான் குளத்தில் இப்போ கழுவுங்கிறார், அப்படியே கழுவுறான். சொன்ன மாத்திரம் போகணும், அவ்வளோதான். இப்போ சொல்கிறாரு, ஆமாம் பரிசுத்த ஆவியானவனோடு இருக்கிறார் அப்படின்னொன்னே இப்போ இதை விளக்கி காண்பிக்கிறார். நீ உன் இனத்தாளாக எலிசபெத் இப்படி இருக்கான்னு போனாங்க, வாழ்த்துனாங்க. அங்கே அந்த அம்மாவும் பரிசுத்தாக நிரப்புறாங்க. ஆச்சரியம் அல்லவா? என் ஆண்டோடைய தாயாருங்கிறாங்க. மரியாள் என்ன பிள்ளைய பார்த்துட்டாங்க? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற என் ஆண்டோடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதனால? இந்த அம்மாவுக்கு தெரியாத, மரியாதை குறித்து மரியாளத்தில் பேசுனது தெரியாது, மரியாதை பற்றியே தெரியாது. சொந்தக்காரங்க அவ்வளோதான், இனத்தாள். ஆனால் இந்த வாலிப மகள் தானே இப்போ 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா பரிசுத்த ஆவி பெற்றவள் என்பதை இப்போ தெரியும். ஆண்டோடைய தாயார் தீர்க்கதரிசனம் உடனே சொல்ல. யார் சொல்கிறா? அந்த எலிசபெத்துடைய வயிற்றில் இந்த பிள்ளை துள்ளும் போது இந்த அம்மா பரிசுத்தா என்னப்படும். இந்த அம்மாவும் பரிசுத்த ஆவியான ஒரு மூலம்தான் சொல்கிறாங்க, இது ஆண்டோடைய தாயார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சவுலுடைய மனைவி வேஷம் மாறி போகிறா தீர்க்கதரிசிட்ட. அப்போ சொல்கிறார், சவுல் அந்த நாளிலே சாமுவேலை எழும்பெற பண்ணார். குறிக காரிட்ட போய் அந்த ஞானிகிட்ட கேட்குறான். யாரோன்னு நினச்சி அவளும் செய்துட்டா. சாமுவேல் வந்துட்டார், ஒரு தாடி வளர்த்தவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சாமுவேல் வந்திருக்கிறார். உடனே இந்த அம்மா சொல்லுது, நீ சவுலாச்சுதே. வேஷம் மாறி வந்தார், நீர் சவுலாச்சுதே. எப்படி தெரியும்? நீங்களாம் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய ஊழியம் செய்திகள் வித்தியாசமாக இருக்கும். சாதாரண டுப்பாக்கர் ஊழியம் செய்கிறவன் கதை வேற. பரிசுத்த ஆவி பெற்ற பொழுது உன் இருதயத்தை குத்தி கிழிச்சு எடுப்பார், குடலை உருவி எடுப்பார், உன் மனது கண்களெல்லாம் பிச்சை எடுப்பார், காதையும் பிச்சை எடுப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய செய்திகள். மற்றவங்க செய்திலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக வராது. இப்போ தெரியுது உங்களை தான் குற்றப்படுத்துகிறாருன்னு. இப்போ தான் தெரியுது நீங்கள் குற்றவாளி என்று. இப்போ தான் தெரியுது நீங்கள் மனம் திரும்பாதவர்கள் என்று. நீங்கள் இப்போ தான் தெரிகிறது உன் குறைகள் கஷ்டங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய வேதனைகளையும் வெளிப்படுத்துவார், பாவங்களையும் வெளிப்படுத்துகிறார். அதான் பரிசுத்த ஆவியின் நிலை. இப்போ பரிசுத்த ஆவியை குறித்து வாசிக்கிட்ட வசனத்திலே என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமாரியா நாடுகளிலெல்லாம் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படியே சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது பரிசுத்த ஆவி பெற்ற நீங்கள் வியாதியசுமை கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள், பிசாசுகள் ஓடும் என்கிறார். இதை வல்லமையை பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் மூலம் தான் செய்ய முடியும், மற்றவங்க இல்லை. நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மிலிருந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் மூலம் நிரப்பப்பட்டவர்கள் தான் பாடும்போது மகிழ்ச்சி இன்பம் தரும், செபிக்கும் போது ஒரு வல்லமை புறப்படும், அப்படி செய்திகளை கொடுக்கும்போது உணர்வுகள் அனல் மூட்டும். இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியான உள்ளவர்கள் மட்டும்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தப்படி அமர்ந்தவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி நிரப்படும். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கன்னு சொன்னார், அப்படியே காத்திருந்தார்கள். அப்படியே அவ்வளவு மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார். அவர் சொன்னபடி நாம் செயல்படணும், அவ்வளோதான். அவர் இருக்க சொன்ன இடத்துல இருக்கணும், அவர் வாழ வைத்திருக்க இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும், அவரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதித்து கொண்டிருக்கணும். எப்படியெல்லாம் அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே ஆராதித்துக்கணும், அப்படியே நடத்துவார் ஆண்டவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாளிலே மரியாளுக்கு சொன்ன வார்த்தை இந்த நாளிலே அறிந்து கொண்டார்கள். ஓ, எலிசபெத்து வீட்டுக்கு போன நாங்கள் நடந்த நிகழ்ச்சி. எலிசபெத்து வயிற்று பிள்ளை துள்ளவும் எலிசபெத்து பரிசுத்தாவி நிரப்பட்டு என் ஆண்டுடைய தாயார் வந்து இப்போது தான் தெரிகிறது மரியாளுக்கு எலிசபெத்து வீட்டுக்கு வந்தபோது, ஆக இதுவரைக்கு நான் ஒன்றும் தூதன் சொன்னது தெரியாமல் அறியாமல் இருந்தேன், இப்போ அறிந்து கொண்டேன் எலிசபெத்து வீட்டுக்கு வந்தபோதாம். அல்லேலூயா. நாளே நீ தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடத்துல போகும்போது தான், தேவனால் நடத்தப்படுவர்களை சந்திக்கும் போது தான் உனக்குள்ளே ஒரு தெய்வீகம் விளங்கும் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இப்பொழுது
மரியாளும் பரிசுத்தாவி பற்றி சொன்னது வார்த்தையுடைய பரிசுத்தாவி. அதுபோலவே சகரியாவின் மனைவி எலிசபெத்து பிள்ளையும் பரிசுத்தாவி எனப்பட்ட பிள்ளை. இப்போ அதுவும் துள்ளுது, அவங்க அம்மாவும் துள்ளுறாங்க. இப்போ வீடே துள்ளுது அநேக இடங்கள். சில இடத்துல புருஷன் மட்டும் அபிஷேகம், சில மனைவி மட்டும்தான் அபிஷேகம், சில வீட்டில் புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கழிவுறான். நம்ம ஆட்களில் ஏதோ சில ஆட்கள் சபையில் பரிசுத்தாவி நிரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒன்று எதையோ நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு குதிரை ஏறி பிள்ளைகள் முதுகில் இருக்கும்போது சோத்திரையா சோத்திரையா பிள்ளை என் பாட்டி கஞ்சி கொடு, என் பாட்டி சோறு கொடு, என் பாட்டி மிட்டாய் கொடு, தோத்திரையா தோத்திரையா என் பிள்ளை ஆசிரியர்னு சொல்லி ஜெபம் என்ன பிரயோஜனம்? பிள்ளைய மேலே படுக்க வச்சுக்கிட்டு முதுகு மேலே விளையாட விட்டுட்டு ஜெபம் பண்ணுற ஆட்கள் இருக்கு. அந்த பையனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணு. அவனை தொட்டிலில் போட்டு ஜெபம். பிள்ளைய வளர்க்கலாம் பேத்தி, ஆனால் ஜெபத்துக்கு தடையாக பிள்ளைகள் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் சேட்டை பண்ணும் பிள்ளைகள்லாம். அவன் இந்த பிள்ளைகள் இல்லாத போது தூங்கும்போது ஜெபம் பண்ணு. அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, வேத வாசிக்க முடியாது, விளையாடுற பிள்ளைகள். ஆக இந்த நாட்களில் இந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை நாம் தெரிஞ்சுக்கிடணும். அப்போது பரிசுத்தாவின் வரும்னு சொன்னாரே, அது வந்துட்டு. இப்போ தைரியம் வந்துட்டு. எலிசபெத்து வீட்டுக்கு வந்த மாதிரி தான் தூதன் சொன்னது உண்மை தெரியணும். ஒரு இடத்துக்கு போகும்போது தான் தேவனுடைய ஆவியை பெற்றவள் சொன்னது உண்மைதானா? தேவனால் நடத்தப்படுவோம். நம்முடைய குடும்பங்கள் தேவனால் நடத்தப்படும், நம்முடைய பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படும். தேவ சித்தப்படி தேவ வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும். என்னை ஆண்டவர் இந்த ஊருக்கு வரும்போது தீர்க்கதரிசனம் 2 பேர் மூலம் சொன்னார். அதை ஏற்றுக்கிட்டேன், மறுக்கல்ல. அப்படி வந்த பிற்பாடு தான் தெரியுது தேவனால் அனுப்பப்பட்டவன் நான். நாளிலே தேவனால் நடத்தப்படும் நாம். அப்போ தேவ ஆவியானவர் பேசினது உண்மை, சத்தியம். ஆகினால் உங்கள் மத்தியிலே ஒளி செய்யும் கிருபை தந்தார். இதுபோல தேவ ஆவியின் வழிநடத்தல் உடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தேவனால் நடத்தப்படணும். ஆகினால் ஏதோ தானம் என்று வாழாதீர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வாழ வேண்டும். நல்ல நம்மளோடு கடந்து வருவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்துக்கு வேண்டாக 26ஆம் கிறிஸ்மஸ் கீதம் பாடுவோம். காரிருள் வேளை. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தயம நவனேமோ மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தயம நவனேமம் மாதயவே தயவு. விண்ணுலகில் சேமாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தயம நவனேம மாதயவே தயவு. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனுடரில் பிரியம் மலர்ந்தது வந்தன் மாதயவே தயவு. மனுடரில் பிரியம் மலர்ந்தது வந்தன்
மாதயவே தயவு காரிருள்வே லயில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதார் பாரினில் தயமன்னவனே ஓம் ஆதயவே தயவு. கத்து நோக்கி ஜெபம் செய். ஸ்தோத்திரம் பிதாவே. பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆராதனை, இந்த நாள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியை குறித்து பார் ஆண்டவரே. அருமையான தாய் மரியாள் இடத்திலே தேவன் சொன்ன வார்த்தையின் விளக்கங்களை ஆண்டவரே மரியாள் அறிந்து கொண்டார்கள். அதுபோல நாங்களும் பிரசங்கத்தின் மூலம் செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டோம். இந்த வார்த்தைகள் எப்படி எங்கள் வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும். நாங்களும் பரிசுத்த ஆவியுடையவர்களாய் தான் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கவே முடியாது. பரிசுத்த வேதாகம் சொன்னபடி நடக்கணும், அதன்படி செயல்படணும். ஆவியை நடத்தும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவின் செய்தியை கேட்டார். அந்த பரிசுத்த ஆவின் பலன் பிள்ளைகள் இருப்பதா இன்னும் முதல் ஒரு சேஷித்த பிள்ளைகளை ஆசீர்வதம் ஆவியை நடத்தும். சிறுவர் சிறுமி அருமையாக வசனம் சொன்னார்கள், இவர்களை ஆசீர்வதியுடைய படிப்பை ஆசை. வாலிபர் சிறு வசனம் சொன்னார்கள், இவர்களை ஆசீர்வதி. நடுத்தர ஆண் பெண்கள் நம்முடைய சமூகத்திலே வந்தார்கள், சத்தியங்களை கேட்டால் ஆசீர்வதி. வயதான பெரியோர்கள் முதியோர்களை ஆசீர்வதி. நன்றி. அந்த யாவரையும் ஆசீர்வதி. நன்றி பிதாவே. இந்த நல்ல மகிழ்ச்சியான காலங்களில் நம்முடைய சத்தியங்களை கேட்டு எங்கள் இல்லங்களுக்கு செல்லும். இந்த நாள் எங்களோடு கூட குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்து குடும்பங்களாக இந்த இடத்துக்கு வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வித்து வாழ்த்துகிறோம். அப்படி இந்த நாளில் எல்லாரும் நாங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கடந்து வர கிருபைத்தார். இந்த நாளில் பண்டிகை நாட்கள் வருகிறது. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பண்டிகை கொண்டார். மகிழ்ச்சியோடு ஆனந்தம் எல்லாம் மகிமையாக இருக்கும். இந்த வாரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றே ஆசை. கேரல் ரவுண்ட்ஸ், கேரல் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசை, திருமணத்துக்கு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். வருகிற 26ஆம் தேதி நடக்கிற திருமணத்துக்காக ஜெபி. ஆண்டவரே சென்னையில் நடக்கிற திருமணத்தை நீ சிறப்பித்தாடும். அருமையான குணம் அவனுடைய மனைவி பிள்ளைகள் 2 மக்களை தந்த ஆசை. இந்த நாட்களிலே ஜோஸ்பினுடைய திருமணம் சிறப்பாய் நடக்கட்டும். உடைய பரிசுத்த நாமத்தை இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்தார் ஆவி நடத்தும். அதுபோல் வருகிற 29 என்கேஜ்மெண்ட், 30 திருமணம். திரு டென்சிங் லதா டீச்சர் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தின அப்படியே முதல் திருமணம் சிறப்பாய் நடத்தி மையப்படுத்தின போல 2வது மகளுக்கு திருமணத்தை நிச்சயித்திருக்கிறது. ஆண்டவரே அந்த திருமணம் சிறப்பாய் நடக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமணம் பரலோகத்தின் சித்தப்படி நடக்கும். ஆகினால் நீர் இயற்கையை கட்டுப்படுத்தி தார். ஆண்டவருக்கு முன்பாக மலைகளை தந்துடும். எந்த இடையூறு இல்லாபடி ஆண்டவரை பிள்ளைகள் தேவையை தார். நல்ல சுகபலன். தூரத்தில் வந்த மணமகன் சுகத்தோடு குடும்பமாய் வந்து சேரும். அதுபோல் மணமகள் குடும்பம், உடைய குடும்பம், கிராமம், உடைய சபை மக்கள் எல்லாரும் பாதுகாப்போடு இருக்க வேண்டியது. அந்த நாளை பாதுகாத்து பரிசுத்தப்படும். எல்லாம் உடைய சித்தப்படி தேவாலயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இயற்கையை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படி தர வேண்டும். உங்கள் கிருபை தாங்கணும். எல்லாம் உடைய சித்தப்படி நடக்கணும். ஆவியை நடத்தும், பொறுப்பேற்று நடத்தும், சிறப்பாக நன்றி செலுத்தும். அப்படி இந்த ஆண்டுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்து புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிப்போம். புதிய ஆண்டு சிறப்பாக இருக்கட்டும். நன்றி. இடைப்பட்ட காலத்தை தேவைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஆரோக்கியம், சமாதானம், கவலை, பாரம், துக்கத்தோடு இருக்க பிள்ளைகளை சமாதானப்படுத்தும். சமாதானம் கொடு. ஆவியை நட மகிழ்ச்சியோடு இருக்கிற வைத்தார். இப்பொழுது எங்களை சமாதானத்தோடு அனும். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவுடைய ஐக்கியம் நம்ம கூட எப்பொழுது இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசை சகல மறவாது. ஆமென்.